இந்த ஈஸ்டருக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் குலாப் ஜாமுன் தான். இது வந்து கிட்ஸ் பிராண்டோடது. கத்தாரில் இருக்கிறவங்க எந்த ஜாமுன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இதை பயப்படாமல் வாங்குங்க. நான் நிறைய வாட்டி இது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு சின்ன 3.5 ரியல் பேக்லேயே வந்துட்டு 20 to 25 குலாப் ஜாம் வந்து இந்த மீடியம் சைஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட் பக்காவாக இருக்கும். ஸோ இதுக்கு டிப்ஸ் என்னென்னா, வார்ம் மில்க் போட்டு விரவுனிங்கன்னா கிராக் விழாமல் நல்ல ரவுண்ட் கிடைக்கும். அது மாதிரி திகட்டாமல் இருக்கிறதுக்கு 1 கப் சீனிக்கு 2 கப்பு தண்ணி போட்டு அந்த ஜீரா வாட்டரை கொதிக்க வைக்கணும். கூட ஏலக்காய் சாஃப்ரான் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எங்கள் அம்மா போட சொன்னாங்க. அப்போ நான் வந்து இந்த ஜாமுன் வந்து உங்களுக்கு ரொம்ப உடையாமல் கரெக்டாக வந்துட்டு கிராக்கெல்லாம் விழாமல் சூப்பராக வரும்னு சொன்னாங்க. அந்த டிப் எனக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சுது. ரொம்ப ஜூஸியாக இருந்தது. சரி, இன்றைக்கி கோட் ஃபார் த டே அப்படின்றத விட இன்றைக்கி நான் கேட்டதில் பிடிச்சது சொல்ல போகிறேன். பார்த்தது வாசித்ததெல்லாம் இல்லை. இது வந்து குக் வித் கோமாளி ஷோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் பட்சர் இருக்காங்கல்ல, சூப்பராக பேசுவாங்க. அவங்களோட பேட்டியில் ஒரு நாள் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொன்னாங்க. அதான் சொல்ல போகிறேன். கொசு வந்து நிறைய ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அதில் ஒரு குட்டி கொசு ஃபஸ்ட் டைம் பறக்க போதான். அப்போ எல்லாரும் ஆவலாக அதை பார்த்துட்ருக்காங்க, எப்படி பறக்க போதும்னு. அதுவும் ஜாலியாக சூப்பராக போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வந்துருச்சான். வந்த உடனே கேட்குறாங்க, நீ எப்படி பறந்த, உனக்கு எப்படி பிடிச்சதா, நல்லா இருந்ததா எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டப்போ அது சொல்லிச்சான், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, எல்லாரும் நான் பறக்கிறப்ப எனக்கு கிளாப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு இதை கேட்டுட்டு இருந்த கொசுங்க சொல்லிச்சான், உன்னை கிளாப் பண்ணலை, உன்னை கொல்றதுக்காக அவங்க வந்து கையை வந்து தட்டியிருக்கிறாங்க. அது வந்து உன்னை வந்து அடிக்க வர்றது, கொல்ல வர்றது, உன்னை வந்து மோட்டிவேட் பண்ணி கிளாப் பண்ணிலாம் அவங்க ஒன்றும் பண்ணலன்னு. ஆனால் அந்த கொசு எவ்வளோ பாசிட்டிவாக அதை எடுத்திருக்கு. அதே மாதிரி தான் நம்மளும், நமக்கு வந்து ஏதாவது கஷ்டமாக இருந்தாலும், யாராவது நமக்கு வந்து வருத்தமோ கஷ்டமோ தந்தாலும் அதையும் நல்லதாகவே எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே நமக்கு நல்லதாகவே அமையும். இது வந்து அந்த கொசுக்கிட்டேருந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, நான் வந்துட்டு சர்ச்சை முடிச்சுட்டு அம்மா கூட வீடியோ காலில் பேசிவிட்டு அப்படியே வந்து கார்னிஷில் அப்படி ஒரு சூப்பரான ஒரு கார் ரைட் போய் ஒரு வாக் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த கடலும் அந்த லைட்டும் அந்த கார்னிஷ் இடம்ல நைட் டைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு ரவுண்டு வந்துட்டு அடிச்சுட்டு அப்புறம் நேராக போனது வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான். சாப்பிட போனேன். சாப்பிட்டுட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு இந்த கிளைமேட்டிக்கல் ஃப்ளூ, நான் வந்து முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபீவர், காஃபு எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. அதனால தான் மெடிசன் வாங்க போனேன். நல்ல சூப்பரான இட்லியும் நம்ம ஊர் சட்னியும் எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அம்மா ரெஸ்டாரண்ட் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். செகண்ட் வந்துட்டு வசந்த பவனும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு இட்லி சட்னிலாம் சூப்பராக இருக்கும். நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் மெடிசனும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.